பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட திட்ட இயக்குனர் உமா மகேஸ்வரி, உதவி திட்ட இயக்குனர் முருகன், ஆர்டிஓ பன்னீர்செல்வம், வெங்கட்ராமன் ஆகியோர் தொடங்கி வைத்த இந்த பேரணியில் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு பேரணியாக சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மற்றும் அறிவியல் சார் மையத்தில் மாணவர்களுக்கான இருசக்கர வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்றுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஜனவரி 2வது வாரத்தில் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தர உள்ளதாக கூறப்படும் நிலையில் 59 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் பாஜகவினர் ஈடுபட்டனர். மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலைப்பகுதியில் விடிய விடிய பெய்த மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அடிவார பகுதியில் உள்ள அமலலிங்கேஸ்வரர் கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்ததால் அருவி மற்றும் கோவிலுக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் உயிரி தொழில்நுட்பத்துறை ஹெலிக்ஸ் சங்கத்தின் சார்பில் பயோபெஸ்ட் 25 என்ற தலைப்பில் மாநில அளவிலான கல்லூரிகளுக்கு இடையேயான குறும்படம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளில் 13 கல்லூரிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இதனையடுத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அவளை சிந்திக்கும் ஆற்றலை உருவாக்குவதற்காகவே நடத்தப்பட்ட இந்த ஈவெண்ட். இதுல பல்வேறு கல்வி மாணவர்கள் பங்கேற்று சிறப்பாக தன் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். முதல் பரிசாக காவேரி கல்லூரியும், 2வது பரிசாக நம்மளுடைய திருச்சியில் உள்ள ஜமால் முகமது காலேஜும், 3வது பரிசாக சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி மாணவர்கள் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக சென்றனர். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை குறும்படத்தில் தெரிவிக்கப்பட்டார்கள். ஒரு எஜுகேஷனை கொடுக்கறது எப்படி, சமுதாயத்தினுடைய பொல்யூஷன் மற்றும் மாணவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படிங்கிற நல் விஷயங்களை குறும்படமாக வெளியிட்டனர் சார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மலேசியா நாட்டிற்கும் நிலையான தொடர்பு இருந்து வருகிறது என்ற வரலாற்று உண்மையை கொண்டாடும் வகையில் மலேசியாவின் பெருமைமிகு அடையாளமான இரட்டை கோபுரத்தை கேக் வடிவில் செய்து பாரதி நகரில் உள்ள பேக்கரியில் வைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்கை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் நடைமுறையை ரத்து செய்து பழைய நடைமுறையை பின்பற்ற வலியுறுத்தி விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்றம் இந்த இ-ஃபைலிங் முறையினை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அதற்கான அடிப்படை கட்டமைப்பை அனைத்து நீதிமன்றங்களிலும் செய்துவிட்டு அதன் பிறகு இதை நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளோம். அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். வரும் 19/12/2025 அன்று உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற உள்ளது என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். விழுப்புரத்தில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டு உள்ளோம். தேனி மாவட்டம் குள்ளபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மருதகாளியம்மன் திருக்கோவிலில் வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என கூறி பட்டியலின சமுதாய மக்களும் குறிப்பிட்ட சமுதாய மக்களை கோவிலில் வழிபட அனுமதிக்க முடியாது என கூறி மற்ற சமுதாய மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவருடைய கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த கோயிலில் தனிப்பட்ட ஒரு நபர் சாவியை பூட்டி ஓடிவிட்டார் என்று சொல்வது பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய நடவடிக்கை. காவல்துறையும் அந்த சாதி இந்துக்களும் சேர்ந்து செய்கிற நடவடிக்கை. இதை நாங்கள் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கோவிலை திறக்கிற வரையில், வழிபாடு செய்கிற வரையில் எங்களுடைய மக்களோடு இந்த பகுதியில் எங்கள் போராட்டத்தை தொடருவோம். அடுத்த ஆண்டு அதே பகுதியில் போவதற்கான நீதிமன்ற உத்தரவை பெற்று திருவிழாவை நடத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசு நிர்வாகம் தனிப்பட்ட சிலருடைய நபருக்காக, தனிப்பட்ட சில சாதி வெறிபிடித்த நபருடைய சுயநலனுக்காக பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை பறித்து எங்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்துக் கொண்டிருக்கிற கணேசன் உள்ளிட்ட கும்பல் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த கோவிலை பூட்டி விட்டு சென்று ஓடிய
அந்த பூசாரியின் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவரையில் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை, எங்கள் போராட்டத்தை தொடர்வதாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வள்ளுவர் நகரில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள் வெளியாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், திமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வள்ளூர் MSK ரமேஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். சென்னை சண்முக சாலையில் தாம்பரம் மாநகராட்சியில் சொத்து வரி உயர்வை கண்டித்தும் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் MP சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மற்றும் 500க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.